சரி, இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு குட்டி பொண்ணு சுட்டி பொண்ணு மாதிரி ஓடி வாரா. வாங்கோ வாங்கோ, கவனம் மெல்லமா வாங்கோ. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நன்றி நீங்கள் என்னையும் கேட்டதுக்கு, விசாரித்ததுக்கு. சரி, நீங்கள் வந்து எத்தனை வயது உங்களுக்கு? எத்தனை படிக்கிறீங்க? நான் 7 years old. ஓ, 7 years old. 7 வயது. சரி, உங்களுக்கு பாட்டு நல்லா பாட விருப்பமா? ரொம்ப விருப்பம். சரி, அப்போ ரொம்ப காலமாக பாடுறீங்க போல. எவ்வளோ நாள்? ஹவ் லாங் யூ ஹேவ் பீன் சிங்கிங்? 5 years. 5 years. ஓ, இப்போ தான் 7 வயசு. ஆனால் 5 years என்றால் இப்போ 1 வயசு 2 வயசுலேயே தொடங்கிட்டாங்க போல இருக்கு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பாடுவீங்க போல இருக்க. சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க இன்றைக்கு? சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசையா? பெரிய ஆசை ஒன்றும் இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளையோடைய இப்போ சின்ன ஆசை, பெருசாக வளர்ந்தா அப்புறம் பெரிய ஆசை என்ன? சரி, ஓகே, வடிவாக பாடுங்கோ, ரிலாக்ஸாக பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சரி, இங்கே வாங்க. இதில் குட். அச்சா, சட்டையெல்லாம் போட்டுக்கிறீங்க. வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. எனக்கு மச்சிங்காக போட்டுக்கிறீங்க. தேங்க்யூ. சரி, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, பெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி தொட்டி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, சஞ்சலை கண்டு மாலையிட ஆசை, மோகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, காற்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. சின்ன சின்ன ஆசை என்று போட்டு, ஆனால் எங்களால் நிறைவேறவே முடியாத ஒரு ஆசையெல்லாம் சொல்லியிருக்கிறான். வண்டிலவே எல்லாம் தொட்டு விட வேணுமாம், முத்தமிட ஆசை. சூப்பர். சரி, பார்ப்போம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? குட். யூ ஃபீல் ஓகே? குட். ரிலாக்ஸ். ஓகே, குட். சரி, இப்போ நாங்கள் எந்த அங்கிள்கிட்ட கேட்போம் ஃபீட்பேக்? நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கு உங்களோட சாய்ஸ். ஓகே, எவர் நடுவில் இருக்கிறவரா? அந்த நடுவில் இருக்கிற அந்த நடுவரா? சரி, பெரிய ஐயாவிடமே கேட்குற, தாத்தாவிடம் கேட்போம் என்ன? சரி, தேங்க்ஸ் அம்மா என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பிள்ளை உண்மையில் 7 வயதில் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கே அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு
கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாரும். மற்றது அவன் ப்ரெசன்டேஷன், வானம் மேலே கீழே பூமி எல்லாத்துக்கும் ஒரு நடிப்பு, அதுக்கும் ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நல்லா படிஞ்சிங்க. மற்றது இன்னும் ஒரு என்ன புரியுதம்மா, நீங்கள் என்னவும் நடிக்கலாம், என்னவும் கை காட்டலாம், இந்த மைக்கின்ற பொசிஷன் மாற்றக்கூடாது. நீங்கள் இப்படி திரும்பினீங்கள் என்றால் சத்தம் உங்களுக்கு வராது, சத்தம் மற்றவர்களுக்கு கேட்காது. நீங்கள் பாட்டு படித்து கொண்டு கேட்க நீங்கள் இப்படி திரும்பினீங்கள் என்றால் அந்த சத்தம் வெளியால் இப்போ பாருங்கள், சத்தம் கேட்காது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கவனிக்க. மற்றவங்களுடைய பாட்டு எல்லாம் பெர்ஃபெக்டமாக வடிவாக படிச்சிங்கள், எல்லாம் பெர்ஃபெக்ட். கீப் இட் அப். ஓகே, சரி, குட். இனி அடுத்தது யார்கிட்ட கேட்போம்? இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் நாங்கள். ஓகே, ராஜனா சொல்லுங்கள். ஆதியா ரமேஷ், ரொம்ப க்யூட்டாக நீங்கள் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, பாடினது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து உன் குரலே ஒரு ஸ்ருதி, உனக்கு எதுக்குமா ஸ்ருதி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து ஸ்ருதி வந்து இம்மி பிசகலை, அப்படியே நம்ம ஹார்மோனி வச்ச மாதிரி ஒரு ஸ்கேல் வச்ச மாதிரி அப்படியே போகுது, ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி. ரொம்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு ஆர்வம். உங்களை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணது, உங்களை ஊக்குவிச்சது, அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உங்கள் அம்மாவாக இருக்கலாம் இல்லையா, யார் உங்களை வந்து ஊக்கப்படுத்தினது? உங்கள் அம்மாவா அப்பாவா? அம்மா. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒரு மேடையை கொடுத்து எல்லாருக்கும் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு வளமான எதிர்காலம் காத்துட்ருக்கு உனக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு இருக்குமா. நல்லா பாடினீங்கம்மா, ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ. ஓகே குட்டி, ஓகே. அப்போ எல்லாம் ஃபீட்பேக் கேட்டாச்சு. நீங்கள் அடுத்தது என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பாருங்க. ஓகே, அவள் என்ன எல்லாம் சொன்ன வேண்டி யோசிங்க. ஓகே, வெரி குட் அம்மா, தேங்க்யூ. போயிட்டு வாங்க. நன்றி, பாராட்டுக்கள். உண்மையிலே இந்த இதில் வந்து ஒரு சின்ன பிள்ளைவாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், 7 வயது. நன்றி. இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? வணக்கம், எனது பேர் சஹானா பிரேமானந்த். சஹானா, கூறுங்கள், நீங்கள் இன்றைக்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க? அம்மாடி அம்மாடி பாட போகிறேன். அம்மாடி அம்மாடி யார் பாடிய பாடலது? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷலுடைய. உங்களுக்கு பிடிக்குமா ஸ்ரேயா கோஷலை? ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்ரேயா கோஷலை பிடிக்காத ஆக்களே இல்லை, இருக்க மாட்டேனவன். சரி, எந்த மியூசிக் டைரக்டர் என்று தெரியுமா பிடிக்கும் உங்களுக்கு? ஓ, ஈமான். ஸ்ரேயா கோஷலில் கூட ஈமான் தான் பாட வச்சிருக்கிறேன். ரெண்டாலும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல். சரி, பாடுங்க, ரிலாக்ஸாக பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ஸ்ரேயா கோஷலுடைய அழகான ஒரு பாடல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி பாடி இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட மனசுக்கு என்ன படுது? I think I did good. You did good? ஓகே, சரி பார்ப்போம். ஜட்ஜஸிடமிருந்து நாங்கள் ஃபீட்பேக்கை கேட்கலாம். ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். சஹானா பிரேமானந்த், Hi, sir. என்ன ஒரு ஹிடன் டேலண்ட் நம்ம ஊரில் பாருங்கள். ஒவ்வொரு இந்த மாதிரி போட்டி வச்சா தான் வெளியில் வராங்க ஒருத்தரை. இல்லை, உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மை ஒன்லி சஜஷன் டு யூ, கொஞ்சம் உங்களோட வால்யூம் டோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து யூ டோன்ட் ஹேவ் டு சப்ரஸ் இஸ் டூ மச். கொஞ்சம் ஃப்ரீயாக பாடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் எஃபெக்டிவாக கேட்குறது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. வாட் ஐம் ட்ரைங் டு சே, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்றது என்னோட ஃபீல். நான் அது பர்சனலாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி நியூஆன்சஸ் எல்லாம் யூ காட் இட் பர்ஃபெக்ட்லி. ஃபீல் இருக்குது நல்ல வாய்ஸில், நல்ல சாங் செலெக்ஷன். You are able to hit the high notes and all perfectly without any issues. So you are singing very well. I think you will rock on very well going forward. Thank you, Continue to practice, continue to listen. sir. Thank you. Sir. சரி பிரபா, நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபீட்பேக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வி ஆர் என்ஜாயிங் ஹியர் நீங்கள் எல்லோரும் பாடுறது. சரி. ஸ்ரேயா கோஷலோட பாடல்கள் எடுத்து பாடுறதே வந்து சில பேர் பயப்படுவினோம். இந்த பாடலில் நிறைய விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் பாடைகளை நம்ம அந்த தூவி விடுற மாதிரி எண்டிங் லைன் சவுண்டு வந்தோன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டான டைமிங்கில் போயிட்டு இருந்தீங்க. ஸோ தட் ஷோஸ் தட் யூ ஆர் இன் டு த சாங். ஐ டோன்ட் நோ வெதர் யூ லைக் ஸ்ரேயா கோஷலா இல்லை இந்த பாடல் பிடிக்குமா எனக்கு தெரியாது, பட் வெரி டீட்டெயிலாக பாடுறீங்க. ஸோ தட்ஸ் த குட் திங். ஸோ லேர்ன் மோர், whoever your teacher, whoever is training you, learn more from them. So I feel you have good future. Thank you, sir. Okay. சரி, பாடி முடிச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போய் இருக்கலாம். நன்றி. இப்பொழுது நாங்கள் அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். கோட்டு சூட்டு போட்ட மகாராசா, வாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். யார் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணினது? அம்மா தான். அம்மா தான். உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா, நீல கலர்? பிடிக்கும் தான், பிடிக்குது. யாருக்கு தான் ப்ளூ பிடிக்காது? என்ன யாரா இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் வந்து இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? நான் இளமை எனும் பூங்காற்று பாடு. இளமை எனும் பூங்காற்று. யார் பாடின பாடல் இது? எஸ்பிபி. ஆஹா, அவர் இப்போ எங்களுடன் இல்லை. இருந்தாலும் அவருடைய ஞாபகமாக எல்லாருமே மறக்காமல் அந்த பாடல்களை எல்லாம் கொண்டு வரீங்க. சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணேன். எங்கே இருந்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? வீட்டில் இருந்து, ஸ்கூல்ல இருந்து. வீட்டில் இருந்து, ஸ்கூல்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து வீட்டை வெறும் இருக்கிற ரோட்டில் இருந்து. நேரம் கிடைக்குதோ, எப்போ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ். குட் குட். நல்ல ப்ராக்டிஸ் நிறைய எடுத்தால் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம். சரிதானே? ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? பயம் எல்லாம் இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமை எனும் பூங்காற்று.
நன்றி நன்றி. எஸ்பிபி ஐயாவுடைய அழகான ஒரு பாடல், பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்பின ஒரு பாடல்னே சொல்லலாம். அமைதியான ஒரு நல்ல ஒரு பாடல், அதை எடுத்து பாடியதற்கு வாழ்த்துக்கள். சரி, எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? நான் ரிலாக்ஸாக இப்போ இருக்கிறேன், நல்லா பாடினேன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, நல்லா பாடினு நினைக்கிறீங்க. குட், அதான் வேணும். சரி, இப்பொழுது நாங்கள் அவையுடைய அவர் முதல் சொன்னார் ஃபீட்பேக் இல்லை, அவள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க ராஜ்? இல்லை, ஏற்கனவே பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி நாங்கள் ரிசல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈக்குவலண்ட்டாக நல்லாவே பாடுறாங்க, நல்லா கம்பீட்டாக பாடுறாங்க. தம்பி, நீங்கள் விகாஷ் ரைட்? நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, நல்லா ஃபீல் கொடுத்து நல்லா பாடினீங்க, கையெல்லாம் அசிச்சுக்கிட்டு ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வுபூர்வமாக பாடினது வந்து ஐ கேன் ஃபீல் இட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணணும். ழ உச்சரிப்பு, மண்ணில் விழுந்து ழ, அது ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் ழ வருதோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து அதிக கவனம் எடுத்து அங்கே கரெக்டாக உச்சரிக்கணும். அது ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்து சாங் செலெக்ஷன்ஸ் அது எல்லாமே நல்லா தான் இருந்தது, நல்லா பாடினீங்க, அனுபவிச்சு பாடினீங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற சாங் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேஸ் வாய்ஸ் நல்லா வருது, எஸ்பிபி ஐயாவோட நல்லா அந்த வாய்ஸ் பேஸ் கல்ச்சர் எல்லாமே நல்லா வருதுனால அந்த மாதிரி ஜானர் சாங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து போட்டிக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி உச்சரிப்பு ஒன்று கவனிச்சுக்குங்க, மற்றபடி ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆல் த பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. சரி, இப்பொழுது அண்ணநாதன் பெர்னாண்டோ ஐயா அவர்களுடைய ஃபீட்பேக். வணக்கம் அப்பன். வணக்கம் வணக்கம். உங்களோட குரலில் இயற்கையாகவே இருக்குது அந்த கமகங்கள், பொடி சங்கதிகளும். நீங்கள் நச்ச வைக்கிறீங்களோ நைக்கான வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, இயற்கையாகவே வந்த ஒன்று இருக்குது. தேங்க்யூ. எல்லா எஸ்பிபியா எங்கே வச்சுருந்தாரோ அதை இதுவும் கூட குரலில் வருகுது. அது நீங்கள் கீப் இட் அப். தேங்க்யூ. மற்றது ராஜ் சொன்ன மாதிரி அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த உச்சரிப்பை நீங்கள் சரியான கவனம் எடுக்கணும். தமிழ் சரியான முக்கியம். இப்போ நானாம் பாலுக்கு இல்லைன்னா வரைகளை மற்ற இல்லைன்னா வந்தால் அது இதாக போடும், எல்லாம் கருத்தே மாறிடும். இல்லைன்னா சரியான முக்கியம். அதை நீங்கள் கவனம் அம்மா அப்பாவை கேட்டு, அது வந்து சங்கீத டீச்சருக்கு தேவையில்லை, உங்களோட அம்மா அப்பாவே கேட்டு அதை மட்டும் பழகுங்க. நீங்கள் இப்படி தமிழ் பேசி பழகிறதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. தமிழ் எங்களோட மூச்சு, தமிழ் எங்களோட பாஷை, எங்களுடைய அடையாளம். தேங்க்யூ அப்பன், வாழ்த்துக்கள். நன்றி. சரி, ராஜுடைய அதையும் பெர்னாண்டோ ஐயா அவர்களுடைய ஃபீட்பேக்கும் கேட்டாச்சு. இப்போ நீங்கள் இப்படி நல்லா இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னும் நம்பிக்கை நிறைய வந்துட்டுது. ஓகே, அப்போ அதான் வேணும். சூப்பர் சூப்பர். சரி, நன்றி, நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. அடுத்து மேடைக்கு வரும் போட்டியாளர், நீங்கள் பாராட்டு கொடுத்தால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும் என்று தான் நினைக்கின்றேன். சூப்பர், என்ன எல்லோரும் நல்லா பாராட்டுறாங்க. சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் இசைமான் குணேந்திரன். இசைமான், அந்த பேர்லேயே ஒரு இசை இருக்குது. சூப்பர். அந்த மான், அதுவும் ஒரு அழகான ஒரு அனிமல், என்ன அது பெரிய விஷயம் எல்லாம் இருக்குது அதில். சரி, இசைமான், நல்ல ஒரு பேரை வச்சுருக்கிறீங்க. இந்த பேர் யார் வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பா. அப்பா. அப்பாவுக்கு ஒரு கிரெடிட், ஒரு வாழ்த்துக்கள் கூறுவோம். என்ன சரி, நல்ல என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 5. சரி, என்ன பாட்டு இன்றைக்கு பாட போகிறீங்க? பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம், இது யார் பாடினது? எஸ்பிபி. இன்றைக்கு நிறைய எஸ்பிபி இந்த பாட்டு வருது பொழுது. ஐயாவை நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய பாடல்களில் அவர் எங்களோட இருக்கின்றார். என்ன சரி, உங்களுக்கு பிடிக்குமா அவருடைய பாடல் எல்லாம்? சரி, ஓகே. நீங்கள் இப்போ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, நல்லா அந்த மாதிரி பாடுறீங்க, நிறைய நல்ல ஃபீட்பேக் எடுப்போம். ஓகே, நன்றி. ஓகே, பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம்.
சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிர்விடும் இளமையின் கனவுகள் விழியோரம் குளிர்விடும் கைகளிடதன நலிகையிலிட வெளி கூரைகள் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனி வரும் தடுமாறும் கனிமரம் ஹே இனி வரும் தடுமாறும் கனிமரம். சரி, பாடி முடிச்சாச்சு. சரி, உங்களுடைய ஃபீலிங்கை சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மாதிரி இருக்கா? பாட. சரி சரி, நீங்கள் சூஸ் பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து நாங்கள் முதல்ல கேட்கலாம் ஃபீட்பேக்? அந்த கோட்டு சுட்டு போட்டு வரா? ஆமாம், பிரபா அவருடைய வந்து கேட்போம். ஓகே. எஸ்ஐ மான், ரைட்? ஓகே, நீங்கள் மான் மாதிரியே தான் பாடிட்டுருக்கீங்க. எனக்கு நல்லா பிடிச்சது நீங்கள் பாடுறது. தேங்க்யூ. இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாடுறது கஷ்டம். தாளம் போயிட்டே இருக்கு, டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பாடிட்டு இருக்கணுமே. அந்த இதுக்கு நீங்கள் உங்களோட வயசுக்கு நீங்கள் பாடுறது வந்து நல்லாவே தான் பாடுறீங்க. வி ஆர் என்ஜாயிங் ஹியர். நாங்கள் இங்கே இந்த பாட்டு கேட்ட ஒன்றா சொல்லிட்டு இருந்தோம். என்ன கேட்டால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒன்று முதல்ல ராஜ் சொன்ன மாதிரி அந்த ல ல ல அதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி எனக்கு நீங்கள் அந்த சேலை மூடும் அந்த லைன் இருக்குல்ல, அது அந்த லைன் ஒருக்க பாடுங்க. எனக்கு இருக்கா? சேலை மூடும். Say you're saying மூடும் like that, right? Say சேலை மூடும். சேலை மூடும். When you say don't do like that, right? Say இன்னொரு வேர்டும் சேலை மூடும். Another word came in actually, right? There's another word, I wrote it down. Like anywhere you have that sound gone, don't say சேலை மூடும். ஸோ the best practice வந்து என்ன கேட்டால், ஒரு பாட்டை நீங்கள் லிரிக்ஸ் எழுதி தானே நீங்கள் பாடமாக்குவீங்க, ரைட்? அதை வந்து முதல்ல வாசித்து பாருங்கள் ஒரு வேர்டாக. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அதை கம்ப்ளீட் பண்ண மட்டும் தெரியும். இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற விஷயம். நீங்கள் பாடினதெல்லாம் நல்லா தான் இருந்தது. டு கோ ஃபர்தர் இன் யோர் சிங்கிங் கரியர், forget the competition here, just for practice purpose. சரியா? ஓகே. ஓகே. சரி பிரபா அண்ணா நல்ல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கின்றார். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அடுத்ததுக்கு நல்லா பாடுங்க. அடுத்தது எங்களுடைய ராஜனம் கேட்போம் நாங்கள். இசை மான், நல்ல பேரை போலவே வந்து உங்களுடைய பாட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பாடினது ரொம்ப இனிமையாக இருந்து கேட்குறதுக்கு. உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஏற்கனவே பிரபா பிரபு சொன்ன மாதிரி எனக்கு வந்து பனி விழும் சொல்லக்கூடாது, அது உச்சரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் பாடின வேரியேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பேரால சரணத்தில் வந்து ஒரிஜினலில் சேலை மூடும் இளஞ்சோலை அப்படின்னு வர்றத நீங்கள் சேலை கீழே போயிட்டு மேலே வந்தீங்க. அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். அது வந்து யார் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீங்களாம் பாடினீங்களான்னு தெரில எனக்கு. சேலை அப்படி தான் பிரபாபுரம் அப்படி தான் பாடினார் இல்லையா? ஒரிஜினல் அப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு தனித்துவத்தை வந்து காமிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அந்த முயற்சிக்கு என்னோடய பாராட்டுக்கள். அங்கே தான் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. எப்பயுமே வந்து ஒரு சாங்கில் இம்ப்ரூவைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் அதில் என்ன பண்ண முடியும் தனித்துவத்தை அப்படின்றத தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த வகையில் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டினியூ டூயிங் தட். ஆனால் ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அப்படின்றனால வந்து அதையும் ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்க. நான் கேட்குறப்போ நான் இந்த ஒரிஜினல் இப்படி வராது, நீ ஏன் இப்படி பாடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் கூடுமான வரை நீங்கள் வந்து ஒரிஜினலில் இருக்கிறது அப்படியே பாடினது நல்லது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பாடின மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் தப்பு இல்லை. அது ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஆல் த பெஸ்ட் டு யூ. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. டோன்ட் வரி அபவுட் எனி திங். யூ ஆர் சிங்கிங் டூ குட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சிங்கிங் இட் ஸோ பவர்ஃபுல். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் டு யூ. சரி, இப்போ 2 ஜட்ஜஸ் அண்ணாக்களே சொல்லலாம். அவர்கள் வந்து உங்களை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார்கள், இல்லை நல்லா இதெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சரி, அப்போ அடுத்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்து அடுத்த முறை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. நீங்கள் போயிருக்கலாம்.
சரி, இப்பொழுது அடுத்த பாடகரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் பாருங்கள். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கிட்ட வாங்கோ, இல்லாட்டி உங்களை அதில் கவர் பண்ண இல்லை அதில். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் இப்போ இன்னும் நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க நினைக்கிறேன். எல்லாரும் பாடுறாங்க, அதை கேட்டு கேட்டே உங்களுக்கு நல்ல இதாக வந்திருக்குமா? ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? கொஞ்சம். சரி, ஒரு வீக்கா பிரேக் ஆகிட்டு வாய்ஸ். ஓ, ஒரு வீக்காக உங்களுக்கு பிரேக் ஆகிட்டுதா வாய்ஸ்? ஓகே ஓகே, சரி, நீங்கள் முடிஞ்சது உங்களால் முடிஞ்ச அவ்வளோ அதை இன்புட்டையும் கொடுங்க. ஓகே, சரியா? என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஏ ஆத்தோரமா. ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, அந்த பாட்டா? நல்ல ஒரு பாடல், பழைய பாடல். இந்த பாட்டு நீங்கள் பிறக்கவே இல்லை இந்த வரும் பொழுது. சரி, இருந்தாலும் இப்போ பிள்ளைகள் வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து பாடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, வாங்க. நன்றி. ஓகே. பயப்படாதீங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஒரு டீப் பிரெத் ஒன்று எடுப்போம். சரி, ஓகே இருக்கிறீங்களா? சரி, இப்போ நாங்கள் வந்து ஜட்ஜஸிடம் ஃபீட்பேக் கேட்கலாம். ராஜ் தம்பி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாட்டு கற்றுக்குறீங்களா? கர்நாடிக் கற்றுக்குறீங்களா எங்கேயாவது? ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் பாட்டு பாடுறப்ப என்னென்னா ஸ்ருதி. இந்த ஸ்ருதின்றது என்னென்னா வந்து அந்த பாட்டோட ஸ்ருதி என்னவோ அந்த பாட்டை நீங்கள் பாடணும். இந்த ட்ராக்குக்குன்னு ஒரு ஸ்ருதி இருக்குது இல்லையா, அதுதான் நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதான் முதல்ல நான் ஹைலைட் பண்ணோம். நீங்கள் டெஸ்ட் பண்ணப்பவே இந்த ட்ராக்கோட வால்யூம் எங்கே இருக்கோ, ஸ்கேல் எங்கே இருக்கோ, அதில் தான் நீங்கள் பாடணும். நீங்கள் பாடுறது ஒரு ஸ்கேலில் இருக்குது, ட்ராக் ஒரு ஸ்கேலில் போயிட்டுருக்கு இல்லையா, அது ஸ்ருதி வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. அது வந்து ஸ்ருதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த போட்ட ட்ராக்கோட ஸ்ருதி எங்கே இருக்குன்னு நான் பாடி காமிச்சல. ஹே ஆத்தா தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அங்கே இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணீங்க? நீங்கள் கீழே பண்ணீங்க. அப்போ நீங்கள் லிசன் பண்ணல, அந்த புரிஞ்சிக்கல, அந்த ஸ்ருதி எங்கே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கல. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாட்டுக்குன்னு இல்லை, எல்லா பாட்டுக்குமே அந்த பாட்டுக்கு உண்டான ஸ்கேல் என்னவோ அதில் நீங்கள் பாடணும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல் ரீச் பண்ண முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு ரெடியூஸ் அ கரோக்கே ட்ராக் ஸ்கேல் டு லெசர் ஒன் ஸோ தட் யூ கேன் சிங் தட் கம்ஃபர்டபிளி. வேறு ஏதாவது பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வேறு ஏதாவது பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா இது தவிர? நல்லா தெரிஞ்ச பாட்டு ஏதாவது இருந்தால் பாடி காமிங்க. கரோக்கே இல்லாமல் பாடுங்க, அப்படியே பாடுங்க. ஏதோ ஒன்று பாடுங்க.
தந்தான தந்தான தானா ஐ தந்தான தந்தான தானா ஏ தந்தான தந்தான நா ஐ தந்தான தந்தான நா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வலிக்க சேத்தில் விழுந்தது மாமி ஏ கண்ணை கட்டி காட்டில விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தான் சாத்து சாராயத்தை ஊத்து ஓன் ஜன்னலத்தான் சாத்து. ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ருதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தம்பி. நீங்கள் அடுத்த இது காம்படிஷன் இல்லையா அது, அதனால் வந்து நம்ம வீட்டில் பாடுற மாதிரி பாட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் பாடுறவங்களாம் கேட்டிங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஸ்ருதின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பாடின அந்த 2வது பாட்டில் கூட ஸ்ருதி வந்து நிற்கலை. தந்தானா பாடினது ஒரு ஸ்ருதியில் இருக்குது, நீங்கள் பாட்ட ஆரம்பிச்சது வேறு ஸ்கேலில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்கள் வந்து யார் உங்களுக்கு ட்ரைனிங் தராங்களோ அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்லா கற்று தருவாங்க. நல்லா பாட்டை லிசன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேலில் பாடுறது ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பாடி பாருங்கள், சரிங்களா? ஆல் த பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. சரி பிரபா, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இப்போ லேர்னிங் தான் இது. இப்போ நாங்கள் எல்லாருமே இன்னும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கோம், சரியா? இதில் நீங்கள் பாடுற பிச்சில் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு மியூசிக்கை போட்டு பாடிக்கல வந்து அதோடு அதை மேட்ச் பண்ணாட்டி எங்களுக்கு வேறு மாதிரி இருக்குமன்றதை நாங்கள் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் பாடின உங்களோட சுத்தியில் நீங்கள் சரியாக தான் பாடிட்டு இருந்தீங்க, அந்த ட்ராக்கோட இல்லை. பாட்டு எடுக்கல கூட இப்போ நீங்கள் ஒரிஜினல் இப்போ நான் பாடுற பிச்சில் தான் நீங்கள் பாடணுமென்று கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட பிச்சு கேட்ட மாதிரி நீங்கள் ட்ராக்கை மாற்றி எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட பிச்சிலே ஒரு ட்ராக் எடுத்து பாடியிருக்கலாம். அதுதானே ஒரு முதல்ல உங்களுக்கு சொல்ல வந்தது. எனக்கு நீங்கள் பாடுறது பிடிச்சிது. நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த சுத்தின்ற விஷயம்தான் மெயின் திங் என்னை பொறுத்தவரை. ஸோ அதை ஒருக்கா நீங்கள் லேர்ன் பண்ணுற உங்களோட டீச்சர்கிட்ட கேட்டு நீங்கள் ட்ராக்ஸ் எடுக்கலாம். அந்த ட்ராக் நீங்கள் பாடுற பிச்சில் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதை இருக்கா. ஓகே ஓகே. பட் யூர் சிங்கிங் வெல், there's nothing wrong with your singing, ரைட்டா? இது நாங்கள் இது உங்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரி, அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சரியா? கான்ஃபிடென்ட்டா? பயம் இல்லையா இப்போ? ஓகேயா? சரி, ஓகே, நீங்கள் போயிருக்கலாம். நன்றி நன்றி. சரி, எல்லாருமே நல்ல எனர்ஜெட்டிக்காக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததாக மேடைக்கு வர இருக்கும் அடுத்த போட்டியாளர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? மிதுலா ஹரிஹரன். மிதுலா ஹரிஹரன். ஹரிஹரன். ஒரு பாடகரே பேரில் வச்சுருக்கிறீங்க. சரி மிதுலா, சரி, என்ன பாட்டு நீங்கள் பாட போகிறீங்க இன்றைக்கி? தென்றல் வந்து தீண்டும் போது. தென்றல் வந்து தீண்டும் போது. யார் அந்த பாட்டு பாடினாங்கன்னு தெரியுமா? இளையராஜா ஜானகி அம்மா. ஜானகி அம்மா, இளையராஜா. அருமையான ஒரு பாடல். அந்த பாட்டு பிடிக்குமா? யா. ரொம்ப பிடிக்கும். யா. சரி, நல்ல ஒரு பாடல். சரி, பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களை ஏத்துப்படி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உலக நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணு, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல.
எவரும் சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நெருங்கலே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அழகான ஒரு பாடல். சரி, இப்போ நீங்கள் எப்படி இந்த பாட்டு பாடினீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாடினேன். நல்லா பாடியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த தன்னம்பிக்கை வேணும், சரியா? சரி, இப்போ நாங்கள் ஜட்ஜஸிடம் நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நாங்கள் பிரபானாவை கேட்போம். ஓகே, சரி. கான்ஃபிடெண்ட்டாக பாடுறீங்க. அண்ட் மெயின் திங் வந்து நான் சொல்லுவேன் வந்து அந்த ஹம்மிங் வந்து ராஜ் முதல்ல உங்களை கேட்டார், ரைட்? அந்த பாட்டுன்ற ஹம்மிங்கும் நீங்கள் பாடுற வேர்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அது நத்திங் ராங் இன் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இப்போக்கு இல்லை, ஃப்யூச்சரில் அந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்விங்கில் போகிற மாதிரியே போய் கொண்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த ஃபீலை உங்களோட பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்துட்டீங்கன்னாலே நீங்கள் முக்காசி பாட்டு நீங்கள் வின் பண்ண மாதிரி தான். ஐ ஃபெல்ட் ஒரு ஹையில் போகிற இடங்களில் வந்து டென்ஷனில் பாடின மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாடி முடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீல்? கொஞ்சம் யா. ஸோ ஏன்னா அது இப்போ நாங்கள் எங்களை கேட்கல, எங்களுக்கு அது கொஞ்சம் எங்களால் சென்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில். உங்களோட லோ நோட்ஸ் எல்லாம் எனக்கு கிளியராக கேட்டுச்சு. நீங்கள் நல்லா பாடுறீங்க, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இதை. நீங்கள் ஸோ ப்ராக்டிஸ் மோர். இந்த பிரெத் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்களேண்டா. இப்போ நாங்கள் எல்லாருமே விடுறப்பில் என்னென்னா பாட்டை கேட்டுட்டு எங்களுக்கு பாட்டு மைண்டுக்குள்ளே போயிடும், பாடலாமன்னு வச்சுருவோம். அதில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்களை கேட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ பெட்டர் ஆர்டிஸ்ட். அதுக்கு தான் நான் இது சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ நாங்கள் அனநாதன் ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் ராஜிட்ட போயிட்டு வருவோம் மட்டும் யோசிக்கிறேன். மிதுலா ஹரிஹரன், நல்ல சாங் செலெக்ஷன். அது ஒரு குறை, பிரபா ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல அந்த ஹம்மிங் பாடாத ஒரு குறையாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு மனதை வருடம் ஒரு ரம்மியமான ஒரு பாடல், நல்ல கம்போசிஷன். நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பல்லவி அனுப்பலை முடிச்சு நீங்கள் சரணம் வந்தப்போ ரொம்ப கான்ஃபிடண்டாக பாடினீங்க. ஆனால் பல்லவி அனுப்பல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்துகிட்டே பாடினீங்க. ஏன்னா தாளம், ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு சாங். இது தாளம் வந்து எங்கே பீட் ஆரம்பிக்கும் எங்கே முடிக்கும் எங்கன்னு தெரியாது நமக்கு. கொஞ்சம் டென்ஷனாகவே பாடுவோம் நம்ம. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 தடவை கேட்டிங்கன்னா எங்கே கரெக்டாக ஆரம்பிக்கிறார் எங்கே முடிக்கிறாங்க கரெக்டாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. யூ ஹேவ் டு கவுண்ட் யுவர் செல்ஃப் 1 2 3 4 1 2 3 அப்படி மனசில் அந்த கவுண்ட் வச்சிருந்தாலே கரெக்டாக வந்து எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குது நீங்கள் வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சாங், த பேட்டர்ன் ஆஃப் த சாங் when it comes to the தாளம், and then you can apply that. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான எல்லா பாட்டுக்குமே, இந்த பாட்டுக்குன்னு இல்லை, எல்லா பாட்டுக்குமே you have to understand the pattern how the song is going and progressing. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா you can rule over the song. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த த்ரோ ஆஃப் த சாங், சரணத்தில் பாடின அதே த்ரோ வந்து பிகினிங்லேயே இருக்கணும். எவரும் சொல்லாமலே அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி பாடினீங்கல்ல, அதே ஃபீல் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இட். இந்த ஸ்டார்டிங் பல்லவியான பல்லையும் அது இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி வந்து இந்த சாங்கை டூயட் சாங்காக இருந்தாலுமே கூட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க பாடுறதுக்கு, அதுக்கே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வெரி குட் சாங். இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நிறையா கீப் ப்ராக்டிஸிங், கீப் லிசனிங் டு சாங்ஸ் அண்ட் டோன்ட் லூஸ் கான்ஃபிடன்ஸ். நல்லா பாடினீங்க, அது எதுவும் தப்பு இல்லை. ஆனால் யூ ஹேவ் டு இம்ப்ரூவைஸ் அ லாட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு யூ. சரியம்மா, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. அடுத்த போட்டியாளரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கு? நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்களோட பேர் என்ன? நிஷாந்த். நிஷாந்த், லாஸ்ட் நேம்? ராசேந்திரகுமார். நிஷாந்த் ராசேந்திரகுமார். எவ்வளோ காலம் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீங்க? லைக் ஒரு 5-6 years. 5-6 years. ஓகே, சரி.
ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க? இன்றைக்கு சங்கீத மேகம் பாட்டு. சங்கீத மேகம். தொடர்ந்து அப்படியே எஸ்பிபி ஐயாவுடைய குரலில் வருது பாடல்கள், எல்லாமே நல்ல பாடல்கள். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓ, வேறு யாரை பிடிக்கும்? உங்களுக்கு எல்லாரும். எல்லாரையும். சரி, ஓகே. நல்ல ஒரு பாடல். சரி, கான்ஃபிடெண்ட்டாக பாடுங்க, நல்ல இதாக பாடுங்க. ஓகே, நல்ல எனர்ஜியோட பாடுங்க, சந்தோஷமாக. ஒன்றையும் யோசிக்காமல், ஜட்ஜஸ் எல்லாத்தையும் எல்லாரையும் பார்க்காம நீங்கள் நேராக பார்த்து பாடுங்க. ஓகே, உங்களுக்கு அது அனுபவம் இருக்குது நல்லா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூமனமே, ஓ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். தேங்க்யூ. சரி நிஷாந்த், பாடி முடிச்சாச்சு. சரி, நீங்கள் இப்போ எப்படி ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா? அடுத்த பாடலும் பாடுவோமா? சரி, ஓகே. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அனநாதன் பெர்னாண்டோ ஐயா அவர்களிடம் கேட்போம். ஓகே நிஷாந்த், நல்ல சாங் செலெக்ஷன் நிஷாந்த். எஸ்பிஐ இன்னொரு பரிணாமம் என்று சொல்லலாம். இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் நன்றாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடினீங்க. பாவங்கள், சுருதிகள், தாளங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது. இந்த உச்சரிப்பு தான் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், அப்படித்தான் அந்த பாட்டு. மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் மலர்வேன். நீங்கள் அந்த சொல்லுகளை மட்டும் நீங்கள் ஒரு கால் கவனித்து, நீங்கள் லிரிக்ஸ் யூடியூப்பில் பார்த்து எடுக்கிறீங்கள் இல்லையாண்டால் லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருந்தது தான் வாசிக்கிறீங்க? ரெண்டும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓ, தமிழில் நீங்கள் வாசிச்சிங்கள் என்றால் நோ டவுட். இப்போ இங்கிலீஷ் என்றால் பாலுக்கும் பிஏஎல் போடுவாங்க, பாலுக்கும் பிஏஎல் போடுவாங்க. அப்போ பாலுக்கும் பாலுக்கும் சரியான வித்தியாசம். அப்போ அதை நீங்கள் அந்த சொல்லுகளை ஒரு கால் கவனிச்சிங்கள் என்றால் நல்லா செய்தீங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி ராஜ், நீங்கள் கூறுங்க. நிஷாந்த், நீங்கள் போன முறை வந்தீங்க ஞாபகம் இருக்கா? போன முறை இதே மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இதே சீசன் 2ல நினைக்கிறேன் இல்லையா? சீசன் 1ல். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ பாடினதுலேருந்து இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
ஒரே ஒரு சஜஷன் உங்களுக்கு, சின்ன சின்ன விஷயம் அழகாக பண்ணீங்க, நல்லா அழகாக வந்து அந்த நியூஆன்சஸ்லாம் கேட்டு கரெக்டாக பண்ணீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் கேட்டிருக்கீங்களா, கொஞ்சம் வந்து கம்பீரமாக பாடுவார் அவர், கொஞ்சம் நல்லா பேஸ் நல்லா கொடுத்து பாடுவார். நீங்கள் சாஃப்டாக பாட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாட்டை, இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து பேஸ் கொஞ்சம் ஏற்றி டோன் ஏற்றி நீங்கள் பாடினீங்கன்னா கேட்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பேசுகிற மாதிரியே பாடக்கூடாது, நீங்கள் பேசுகிறது ரொம்ப சாஃப்டாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுகிறீங்க. இந்த சாங்கு நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எப்படி சந்திரமுகி வெடி மாறுவாங்கல்ல, அப்படியே பேயா மாறுவாங்க, அந்த மாதிரி மாறிடணும். அந்த சாங் உண்டான ஜானர் என்னவோ அதுக்கு போயிடணும் உள்ள. நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இந்த சாங்க்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் அதை கரெக்டாக. அப்போ நீங்கள் எப்படி பாடணும் அப்படின்னா கொஞ்சம் கம்பீரமாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பவர் கொடுத்து இந்த பேஸ்லாம் நல்லா கேட்குற மாதிரி நல்லா பாடிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் இப்போ நீங்கள் பாடினது நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் இந்த பாட்டுக்கு உண்டான ஜானர் என்னவோ, இந்த பாட்டுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நல்லா கேட்கணும். அது போக போக ப்ராக்டிஸில் வந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, நல்ல ஃபீட்பேக் கேட்டாச்சு. சரி, நீங்கள் போயிருக்கலாம், நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. சரி, அழகான பாடல்கள் எல்லாம் போட்டியாளர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது அடுத்த போட்டியாளரை இப்பொழுது நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லாரும் அழகாக நல்ல வடிவாக சொல்கிறாங்க, நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கேட்குறாங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோம்ண்டு கொஞ்சம் பசிக்குது தான், பரவாயில்லை, எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் வடிவாக சாப்பிடுவோம். சரி, உங்களோட பேர் என்ன? ஜனஹன். ஜனஹன். ஜனஹன், என்ன பாட்டு பாட போகிறீங்க? இளமையினும் பூங்காற்று. இளமையினும் பூங்காற்று. சரி, யார் பாடினு தெரியுமா? எஸ்பிபி. ஆஹா, சரி, ஓகே. அந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸாக பாடுங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராம், தன்னே மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணே இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையினும் பூங்காற்று. இதுவும் எஸ்பிபி ஐயாவுடைய லிஸ்ட்டில் அடுத்த ஒரு அழகான ஒரு பாடல். சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாடினேன். சரி, நல்லா பாடியிருக்கிறீங்க. ஓகே, எல்லாருமே அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து கேட்போம் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கண்டு. முதல்ல வந்து நாங்கள் ராஜிடம் கேட்போம். நன்னநாதன் ஐயா அவர் வந்து நிறைய எழுதி கொண்டிருக்கிறார் போல். சரி, ஜனகன் ரைட், ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருது எனக்கு. சாங் செலெக்ஷனும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பாட்டு ஸ்டைல் என்னென்னா உச்சரிப்பு. சரிங்களா, உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ழ உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதே போல் வந்து தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலர், இளமை மை, அந்த மைலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் மை யை
வை அதெல்லாம் வருதோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வரணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும். மேலோக்கடம் பாடக்கூடாது. எல்லாம் இளமை இளமை அப்படின்னு ஒரு மாதிரி மையும் இல்லாமல் மாவும் இல்லாமல் நடுவில் பாடக்கூடாது. அது உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு, எல்லாம் தன்னை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அவருடைய உச்சரிப்பு நீங்கள் கேட்டிங்கனாலே எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடிருப்பார். அவரோட தாய்மொழி வந்து தமிழ் கிடையாது, இருந்தாலும் கூட தமிழ் கற்றுக்கிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து உச்சரிப்பு பண்ணுவார். அது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஆனால் நம்ம தமிழர்கள் ஆனனால நம்ம வந்து கரெக்டாக அந்த உச்சரிப்பு வந்து சரியான அளவில் இருக்கணும். மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி பெரிய இஷ்யூஸ்லாம் அதுமாரி அவங்க பாடுறதில்ல. ரொம்ப நல்லா இருக்கு பாடுறது. நல்ல சாங் செலெக்ஷன்ஸ், நல்லா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் உச்சரிப்பில் மட்டும். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் யூ. நன்றி. சரி, இப்பொழுது அடுத்தது நாங்கள் அவரிடம் கேட்போம், அண்ணநாதன் ஐயாவிடம் கேட்போம். ஜனகன் நல்லா பாடினீங்க. உச்சரிப்பு நான் பெரிய கதைக்கையில், ஏனென்றால் ராஜ் ஏற்கனவே உச்சரிப்பை பெரிய சொல்லிக்கிட்டார். அது தெரியும் தானே, நாங்கள் தமிழர், நீங்கள் அதை வடிவாக பாருங்க. மற்றது பாட்டில் இப்போ வெள்ளனை அந்த அவர் ஜனகனுக்கு சொன்ன மாதிரி இப்போ எல்லா பாட்டிலையும் எப்படி தான் படித்தாலும் ஒரு துரோ இருக்கும், ஒரு பஞ்ச் இருக்கும். அதை நீங்கள் கவனிங்க. மற்றபடி எல்லாம் ஓகே. உங்களோட சுருதி சுத்தமாக இருக்குது, தாளம் வடிவாக செய்கிறீங்கள். அதே இருக்க வடிவாக கவனிங்க, பயிற்சி பண்ணிகள் வடிவாக கேளுங்க, வடிவாக உள்வாங்குங்க. உள்வாங்கி கனதரம் கேட்டீங்கள் என்றால், இப்போ நீங்கள் எத்தனை தரம் கேட்டாலும், நீங்கள் 100 தரம் கேட்டால் கூட 200 தரம் கேட்டால் கூட அந்த 201 தரம் கேட்க ஒரு கமகமும் ஒரு பொடி சங்கதியும் நீங்கள் எடுப்பீங்க. வடிவாக கேளுங்க. உங்களுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் கனவேலே இருக்கும், படிக்கிற வேலை என்றாலும் போட்டி என்று வந்தால் நீங்கள் கட்டாயம் போட்டி என்ன வடிவாக கவனிங்க. ஓகே அப்பன், வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நன்றி. நீங்கள் போயிருக்கலாம். நன்றி. சரி, இப்பொழுது அடுத்ததாக வந்து பாட இருக்கும் போட்டியாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்களுடைய பேரை சொல்லுங்கள். ரோஹிதா கிரிதரன். ரோஹிதா கிரிதரன். ரோஹிதா கிரிதரன். ஓகே, சரி, என்ன பாட போகிறீங்க? தூவானம் தூவ தூவ. தூவானம் தூவ தூவ. ஒரு வித்தியாசமான, இப்போ நிறைய பேர் அந்த பாடல் எடுக்கிறீங்களே, நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, நல்லா இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு பாடல் என்ன. சரி, ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களா? சரி சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கான மேடை இதோ, பாடுங்கள். ஓகே. தூவானம் தூவ தூவ மலைத்துளிகளிலும் நீ கண்டே, என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரை வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வே? தூவானம் தூவ தூவ மலைத்துளிகளிலும் நீ கண்டே.
இந்த படம் ரோமியோ ஜூலியட் என்ற திரைப்படத்திலிருந்து விஷால் டட்லானி என்றவர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். சுனிதா சாரதியோட சேர்ந்து பாடியிருக்கிறார். ஒரு யூனிக்கான வாய்ஸ் என்ன, அந்த பாடலை எடுத்து நீங்கள் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் பாடியிருக்கிறீங்க. சரி பார்ப்போம் நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்னு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? குட் பாடியிருக்கிறீங்க. சரி நாங்கள் இப்போ கேட்போம். ராஜ் நீங்கள் கூறுங்க. ரோஹிதா கிரிதரன் ரைட்? ரொம்ப நல்லா பாடினீங்க. ரொம்ப டஃப்பான சாங்கை எடுத்து நீங்கள் ரொம்ப நல்லா அழகாக வந்து அதில் இருக்கிற எல்லா நியூவன்சஸும் வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா உச்சரிப்பு. இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியாஸ். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் போகிறப்போ வந்து ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்க இந்த விஷயத்தை. அதனால் வந்து தமிழ் உச்சரிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம பேச்சு தமிழுக்கும் பாடுற தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஏன்னா பெரும்பாலான எல்லா பாடல்களுமே வந்து செந்தமிழில் தான் இருக்கும். எல்லாம் எழுதுகிற பாட்டு லிரிக்ஸ் எல்லாமே வந்து செந்தமிழில் இருக்கும். அந்த செந்தமிழில் வர்றப்போ அந்த வரிகளுக்கு உண்டான ஜஸ்டிஸ் என்னவோ நம்ம கொடுக்கணும் கரெக்டாக. பேச்சு தமிழில் அது ஓகே, நம்ம பேசுகிறது சகஜமாக பேசுறது ஓகே. அதனால் உச்சரிப்புன்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் நோட் பண்ண விஷயத்தில். ரெண்டாவது வந்து அந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் ஏதோ அவசரப்பட்டு பாடுற மாதிரி இருந்தது, பதட்டத்தில் பாடுற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு சில வரிகள்லாம். பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது பழக பழக வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உச்சரிப்பு. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஆல் த பெஸ்ட் யூ. தேங்க்யூ. பிரபா நீங்கள் சொல்லுங்கள். அந்த எடுத்த ஜோனருக்கு யூ கேவ் ஜஸ்டிஸ் டு இட். ஸோ உங்களுக்கு பாடுற அந்த 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 ஸ்டைல் புரிஞ்சிருக்கு. இதில் அங்கிள் கேட்கல கேட்டார், இந்த பாட்டு வந்து இப்போ சிலதுக்கு வந்து லிரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பினும், சிலதுக்கு வந்து அந்த ஃபீல். ஸோ அந்த ஃபீல் நீங்கள் கொண்டு வந்தீங்க. பட் ஐ வுட் மை சஜஷன் டு யூ இஸ் ஒர்க் மோர் ஆன் யுவர் பிரெத் கண்ட்ரோல். ஏன்னா நீங்கள் ஃபுல் பாட்டு பாடி கொண்டு போய் லேண்டிங்கில் வந்து யூ லாஸ்ட் பிரெத் இன் ஃபியூ பிளேசஸ். ஐ நோட்டிஸ் தட். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஐம் ப்ரிட்டி ஷுவர் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் வெஸ்டர்ன் படிக்கிறீங்களா? ஓகே, ஐ திங்க் வெஸ்டர்னில் தே வில் டீச் யூ ஈவன் மோர் ஆன் பிரெத் கண்ட்ரோல். அது ஃபுல் ஃப்ரேஸுக்கும் ஸோ அந்த இடங்களில் நான் ஐ நோட்டிஸ் தட் நீங்கள் லூஸ் பண்ணிங்க டக்குன்னு மெட்டல் லைனுக்கு போயிட்டீங்களா, அதை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள். ஜஸ்ட் ஃபார் யுவர் லைக் ஃபார் யூ டு இம்ப்ரூவ் மோர் ஆன் இட். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி நன்றி. ஃபீட்பேக் கேட்டாச்சு. நீங்கள் அதில் இருந்து நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் எப்படி என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு செய்யுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அம்மா. ஓகே, பாய். நன்றி. சரி, அடுத்த பாடகரை நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் வாருங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறேன். எப்படி, என்ன பேர் உங்களுக்கு? டிலானி. டிலானி. சரி, என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 10. கிரேட் 10. குட் குட். ஓகே, உங்களுக்கு பாட்டு நல்லா பிடிக்குமா? அதான் பாட வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்களா? சரி, ஓகே. என்ன பாட்டு பாட போகிறீங்க? கண்ணை காட்டு போதும். கண்ணை காட்டு போதும். ஆஹா, அடுத்த ஒரு ஸ்ரேயா கோஷலுடைய பாட்டு. நல்ல ஒரு பாடல். சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களா? நல்லா குட். ஓகே, எல்லா இடமும் பாடி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லா இடமும் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் நல்லா வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரேன். என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தாரேன்.
போகுதே எப்பவும் யோசனையும் உத்தரவும் சிரிப்பு குத்தி சாய்க்குதே வக்கனையோ நீயோ பேச நான் வடனிச்சி போகிறேன் விட்டு வெளியே பாத நானும் ஓ வீட்டு வந்து சேருறேன் சேர சொல்ல ஒரு நினைச்சு என்ன நீ சாச்ச சக்கரவை நினைச்சு சக்கரவாச்ச வெக்கைய மொழிச்சிருச்சு கெட்டுட்டு களி பேச்சு கண்ணை காட்டு போதும் நிரலாக கூட வாரேன் ஓ என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரேன். சரி பாடி முடிச்சாச்சு. சரி இப்பொழுது நாங்கள் ஃபீட்பேக்கை கேட்கலாம். ஓகே சரி. எங்களோட இப்போ கேட்கலாம். பிரபாவை கேட்போம் நாங்கள் முதல்ல. திலானி நைஸ் சாய்ஸ் ஆஃப் சாங். இந்த பாட்டில் நிறைய ஹை அண்ட் லோ நோட்ஸ் மாறி மாறி போய் கொண்டிருக்கும். ஸோ அந்த இடம் எனக்கு நல்லா பிடிச்சது நீங்கள் பாடின அந்த விதம். Thank you. ஸ்பெஷலாக வந்து இந்த பாட்டில் வந்து நிறைய குட்டி குட்டி சங்கதிஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஐ ஃபெல்ட் யூ டிட் ஜஸ்டிஸ் டு த சாங். கீப் லிஸ்னிங் மோர் அண்ட் தென் ஒர்க் மோர் ஆன் த லேண்டிங் நோட்ஸ் அகெயின். Thank you. ஓகே. அடுத்து ராஜ் நீங்கள் கூறுங்கள். டிலானி எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க பாடினதுலையே வாயே ஓப்பன் பண்ணலங்க. இவ்வளோ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டு வருது. எப்படி அப்படிலாம் பாடுறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு நேச்சுரலி கிஃப்டட் வாய்ஸ். ரொம்ப அருமையாக பாடினீங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாராலையும் அப்படி பாட முடியாது. இப்போ என்னெல்லாம் பாட சொன்னாங்கன்னா நான் நல்லா வாழ பண்ணி தான் பாடும் ஹை பிச்செல்லாம். அப்போ தான் வந்து நல்லா ரீச் பண்ண முடியும்னா அது ஒரு மென்டல் பிளாக் எனக்கு. இந்த மாதிரி இப்போ பாடுறப்ப பாடுறவங்க கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது எனக்கு. சரி இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அது ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்ல சாங் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சாங் செலெக்ஷன். என்ன ஒரே ஒரு சஜஷன் மட்டும் நான் என்ன சொல்ல வேண்டிய கொஞ்சம் தயக்கமாக பாடுறீங்களோன்னு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் பயந்து சரியாக வருமா இல்லையான்னு தெரியலையே, தப்பாயிடுமான்னு பயந்து பாடுறீங்களோ அப்படின்றது என்னோட இது. அது போக பழக்கத்தில் வந்துடும், பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் வாய் ஓப்பன் பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறது அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இப்போ நீங்கள் பாடுறது என்ன கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி ஏதோ பயந்து பாடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் ஐம் ஓகே. ஸோ தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஆல் தட் ஐம் சேயிங் இஸ் யூ ஆர் டூயிங் வெல். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ஃபர்தர் ரவுண்ட்ஸ். Thank you. அவங்க ஜானகி அம்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்காங்க. அவங்க வந்து லிப்ஸே அவங்களுக்கு ஜானகி அம்மா விடுங்க, அவங்க அம்மாவை சொல்லுங்கள். அவங்களே பெரிய சிங்கர் தான். சரி ஓகே. அவங்கள ஆடாமல் அசையாமல் நல்லா குரலில் பாடுவாங்க. அதே மாதிரி பாடுவீங்க. நன்றி. நீங்கள் போயிருக்கலாம். சரி அடுத்த போட்டியாளரை மேடைக்கு அழைக்கிறோம். சரி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. சூப்பர். நல்ல கலரோடு வந்திருக்கிறீங்க. அழகாக இருக்கிறீங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. சொல்ல மறந்துட்டேன். அதனால் எல்லாருமே வடிவாக இருக்கிறீங்க. சரி நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள். ஓவியா சபேசன். ஓவியா என்ன பாட போகிறீங்க? ஊரசனம் தூங்கிருச்சு. ஊரசனம் தூங்கிருச்சு. அது யாருடைய பாடல்? ஜானகி அம்மாவுடைய பாடல். சரி ஓகே பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே. தூங்கிருச்சு ஊத காத்தும் அரிச்சிருச்சு பாவி மனம் துங்களே அதுவும் ஏனோ புரியலையே. ஊரசனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அரிச்சிருச்சு பாவி மனம் துங்களே அதுவும் ஏனோ புரியலையே. ஊரசனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அரிச்சிருச்சு பாவி மனம் துங்களே அதுவும் ஏனோ புரியலையே.
பொன்னுதானே என் மாமனே என் மாமனே ஒத்தையில்ல அத்தமஹா உன்னை நினைச்சி ரசிச்ச மகா கண்ணிரண்டும் மூடலே காலம் நேரம் கூடலையே உரசனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் மறிச்சிருச்சு பாவிமனம் தூங்கலே அதுவும் ஏனோ புரியலையே. அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறீங்க. சரி, நீங்கள் எப்படி பாடியிருக்கிறீங்கன்றதை பற்றி நாங்கள் கேட்கலாம் ஜட்ஜஸிடமிருந்து. எங்களுடைய அண்ணநாதன் பெர்னாண்டோ ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். ஓவியா, ஓம் எனக்கு நல்லா பிடிச்சது உங்களோட ப்ரெசன்டேஷன். ஸோ குட். நாங்கள் அப்படியே மெய் மறந்துட்டோம் உங்களோட ப்ரெசன்டேஷன். நீங்கள் வடிவா நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீங்க, வடிவா பயிற்சி பண்ணிக்கு இருக்கிறீங்க. தாளம் அங்கே போனாலும் நீங்கள் பிறகு திருப்பி எடுத்த விதம் எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அப்போ உங்களுக்கு அந்த தாள கட்டுப்பாடு இருக்குது, அந்த கண்ட்ரோல் இருக்குது. மற்றது நீங்கள் அந்த சொல்லுகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சிருங்கள், அதுவும் எனக்கு நல்லா பிடிச்சிது. சுருதி சுத்தமாக இருந்துச்சு. சொல்லுகள் தான் அந்த தமிழ் பிரச்சனை. அது ஒன்றும் செய்யலை எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுகள். அதை நீங்கள் அதற்காக கவனிங்க. மற்றும்படி பெர்ஃபெக்ட். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது ராஜ், நீங்கள் சொல்லுங்கள். ஓவியா ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது பாடினது. நல்ல நோட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தது. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி வந்து இந்த உச்சரிப்பு குயில் இளங்குயில் மாமன் மணிக்குயில் அப்படி தான் வரும். நீங்கள் குயில் இளங்குயில் அப்படின்னு பாடினீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும், சரிங்களா? குயில் இளங்குயில் மாமன் மணிக்குயில், அந்த லூ அந்த உச்சரிப்பு வந்து நீங்கள் பாடுறது வந்து லூன்னு முடியணும். அப்போ தான் வந்து லேன் கேட்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் உச்சரிப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சாங் செலெக்ஷன் சூப்பர். இன்னும் கொஞ்சம் அந்த உச்சரிப்பு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி குட். ஆல் த பெஸ்ட் டு யூ. நன்றி. சரி, ஜட்ஜஸ் கூறின மாதிரி நல்ல ப்ளசண்ட்டாக நல்லா இருந்து சிரித்து பாடியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஓகே, நன்றி அம்மா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்றோம். நன்றி.